ஹாய். பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அவசர குழம்பு தான் வச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பருப்பு வச்சு குழம்பு வச்சுட்டேன். இது புளியும் கூட தேவையில்லை. ஏன்னா, எனக்கு வந்து 2 நாள் உடம்பு சரியில்லை. அந்த ரீசன்னால் சரி ஒழுங்கா வேறு சாப்பாடு செய்யலையா, சரி சின்னவன் வேறு ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு வந்து புளியும் கூட தேவையில்லைங்க. பருப்பு நல்லா கழுவிட்டு, அது கூட வந்து சீரகம், பூண்டு, தக்காளி 2 போட்டுக்கங்க, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வந்து ஒரு 3 விசில். இது வந்து ரேஷன் கடை பருப்பு தான். 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்டிலே வந்து கலக்கி விட்டால் அதை வந்து நம்ம கடைய தேவையில்லை. இதுலேயே வந்து அது நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து வரமிளகாத்தூள் தான் போட்டேன். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, அவ்வளோதாங்க. போட்டு ஒரு கரண்டியில் வந்து ஒரு கலக்குனேன். ஒரு 2, 3 கொதி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் வெங்காயம், மிளகாய் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். நான் வந்து வரமிளகாய் போடல. வெங்காயம் மட்டும், பல்லேரி வெங்காயம் மட்டும் ஒரு 2, 3 மட்டுன்னு தான் நான் போட்டேன். இது அவ்வளோதாங்க. சின்னவனுக்கு சாயங்காலம் ஒரு 4 தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து பிசைஞ்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.